கோவாலு. ஆ வேறு எதாவது சொல்லணுமா சொல்லு. நீ தான் எதையோ பேசணும்னு பேசிக்கிட்டே இருக்க, சொல்லு. அண்ணே நீங்கள் வேணான்னா நான் பேசலைண்ணே. சும்மா வந்து ஆர்வமாக கேட்குறீங்க, உங்களுக்கு டைம் பாஸ் ஆகிறதுக்கு என்ன யூஸ் பண்ணிக்கிறீங்க, நக்கலாக பேசுகிறீங்கண்ணே. எனக்கு பிடிக்கலண்ணே உங்கள் பேச்சை. சரி சரி சொல்லு, என்ன சொல்லு. அண்ணா சின்ன வயசுலண்ணே, என்னையா நீ ப்ரெசன்டென்ஸுக்கு எப்போயா வருவ? இப்போ பார்த்தாலும் சின்ன வயசே சொல்லிட்டு இல்லைண்ணே. ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடந்ததுண்ணே. 2 டீம்ண்ணே. எங்கள் ஸ்கூல் டீம் ஒன்று, வெளியூர் ஸ்கூல் டீம் ஒன்றுண்ணே. இப்போ எங்கள் எதிர் டீம் ஒரு ரன் எடுத்திருக்காங்கண்ணா, ஒரு 70 ரன் வச்சுக்கிங்களேன். அது எனக்கு நம்பர் ஞாபகம் இல்லை, 70 நம்பர் எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கிங்க. இப்போ எங்கள் டீம் 2வது விளையாடுறாங்க. 9 பேர் அவுட் ஆகிட்டாங்கண்ணே. சரி, ஒரு ஆள் ஆடணும். அன்றைக்கின்னு பார்த்து வர வேண்டிய ஆள் வரல. நான் போய் நின்னேண்ணே. சொல்லு, என்ன சொன்னேன். இந்த வடிவேலு பண்ணுற மாதிரி நானும் பண்ணேண்ணே. நான் சொன்னேன், நான் போய் விளையாட்டுமா அப்படின்னு கேட்டேன். ஒன்று நான் கிரவுண்டு பக்கமே பார்த்ததில்லை இது வரைக்கும் அப்படின்னாங்க அங்கே இருந்தவங்க. நான் இங்கே வந்ததில்லை, ஆனால் நான் சூப்பராக விளையாடுவேன் அப்படின்னேன். எப்பா ஒரு 2 தான்ப்பா எடுக்கணும். 2 ரன் அடித்தா ஜெயிக்கிறோம், 1 ரன் அடித்தா ட்ராவாகும். 1 ரன் அடிச்சுட்டு வந்தால் கூட போதும், 2 ரன் எடுத்தேன்னா உனக்கு பாராட்டு தரோம் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நான் ஒரு 4 அடிச்சுட்டு வந்துடுவேண்ணே அப்படின்னேன். அப்படியா, பரவாயில்லையா, நீ பேட்டை கொடுப்பா. அதே அந்த காலில் அந்த காடை மாட்டிக்கிறதுன்னு, கைக்கு க்ளவுஸை போட்டுக்கிறதுன்னு, ஹெல்மெட் போட்டுக்கிறதுன்னு அமக்கலமாக கிளம்பினேண்ணே. அப்படி நடந்து போகும்போதுண்ணே மைண்டுக்குள்ளே சச்சின் தெண்டுல்கர் வராருண்ணே, கபில் தேவ் வராருண்ணே, கவாஸ்கர் வராருண்ணே. இன்னும் எனக்கு புரியலண்ணே. என்னவோ இன்டர்நேஷ்னல் பிளேயர் மாதிரியும் நான் போய் தான் இன்றைக்கி ஒரு 6 அடித்து கைத்தட்டலை ஃபுல்லாக வாங்குற மாதிரியும் போனேண்ணே. நல்லா தான் கதையெல்லாம் போகுது. நிஜமாக சொல்கிறியா கதை விட்றியா? அண்ணே நான் என்ன கதை விட்றேன், நான் ஒரு சாதனையாளர்ண்ணே, அதனால தான் உண்மையாக பேசிகிட்டு இருக்கேண்ணே. சொல்லு. அங்கே போய் நின்னண்ணே. எனக்கு முன்ன பின்ன அனுபவம் இல்லைண்ணே. டிவியில் பார்த்துக்கிறேன், பால் வந்து அடிக்கணும் அவ்வளோதானே, கரெக்டாக பாலை தேடி பார்த்து அடிச்சிடலான்ட்டு நின்னண்ணே. ஒடியாந்து ஒருத்தன் பாலை போட்டாண்ணே. என் பேட்டில் பட்டுது, ஆனால் என் பேட்லேருந்து அது கீழே தானே ஊந்துருக்குது. நான் நினச்சிக்கிட்டேன் எங்கேயோ தூரக்க போய் போச்சு அப்படின்னு நான் தலை தெறிக்க ஓடுறேண்ணே. அவன் பின்னாடி இந்த விக்கெட் கீப்பர் வந்து டப்புக்குன்னு எடுத்து அடிச்சு விட்டானே. இப்போ ரன் அவுட் ஆயாச்சு. இப்போ பரிசு அந்த எதிராளிக்கு பணத்தை கொடுக்கணும். பரிசு ஏதோ பேசியிருக்காங்க, பந்தோ பரிசு ஏதோ பேசியிருக்காங்க. இப்போ எங்கள் டீம் ஆளுங்க என்ன துரத்துறாங்கண்ணா உதைக்கிறதுக்கு. தெரியலைன்னா ஏன்டா தெரியலன்னு சொல்ல வேண்டியதானடா, எதுக்குடா இந்த மாதிரி பண்ணி துவைச்சேன்னு துரத்துறாங்கண்ணே. அப்புறம் அந்த கிரிக்கெட்டு மேலே நமக்கு கொஞ்சம் ஆர்வம் இல்லைண்ணே. நம்ம எப்போ நமக்கு வந்து ஒரு பேர் வாங்கி தரலையோ அது வேணான்னு அப்படியே விட்டுட்டேண்ணே. ஆமாம், இல்லைன்னா அப்படியே நீ வந்து இந்தியன் டீமுக்கு ஐபிஎல்லில் ஆடி வேர்ல்டு ஃபேமஸ் ஆகிருப்ப. எதையுமே தொடர்ந்து பண்ணணும் கோவாலு, ஒரு நாளில் வராது. நீ கிரிக்கெட்டு தான் ஆடு, வயலின் தான் வாசி, இல்லை ஒரு பனை மரத்து மேலே தான் ஏறு, ஒரே நாளில் எதுவும் வராது. பயிற்சி தினம் பண்ணிக்கிட்டே இருந்தால் அதில் நம்ம மாஸ்டர் ஆக முடியும். என்ன பழக்கம்தான் ஒரு மனுஷனை பண்டிதனாக மாற்றும். நல்லா ஒரே நாளில் எதுவும் வராது. பரவாயில்ல, ஏதோ உனக்கு ஒரு ஆர்வம் இருந்திருக்குது, அந்த ஆர்வம் உருப்படியான ஆர்வமாக இல்லை அண்ணே. அப்படி சொல்லாதீங்கண்ணே. அதிர்ஷ்டம் சில நேரத்தில் நமக்கு வேறு மாதிரி அடிக்குண்ணே. அது வேறையா. ஒரு தடவை ஸ்கூலில் ஹாக்கி போட்டிண்ணே. வெளியூர்லேருந்து ஒரு டீம் வருதுன்னா, இந்த ஸ்கூலில் இருக்கிற ஹாக்கி யார் யார்த்த விளையாட தெரியும் வாங்கப்பான்னாங்க. நான் போய் பேர் கொடுத்தேண்ணே. அப்போ அந்த ட்ரில் மாஸ்டர் ஒரு மாதிரி ஆகிட்டார். ஒன்று நான் கிரவுண்டு பக்கமே பார்க்கலையேன்றார். நான் சொன்னேன், சார் எல்லாருமே இங்கே கிரவுண்டில் ஆடுவாங்களா சார்? ஹாக்கி என்ன சார், கையில் பேட்டை வச்சுக்கணும், பாலை கரெக்டாக அடிச்சுக்கணும், அந்த கோலில் அடிக்கணும் சார். பரவாயில்ல தெரியுது உனக்கு அப்படின்னாரு. நமக்கு என்ன சார், அந்த காலத்தில் டிவி கிடையாது, இருந்தாலும் காதில் வாங்கினதை வச்சு சொல்லிட்டேன். தம்பி ரூல்ஸ் எல்லாம் இருக்குது தெரியுமானார். எல்லா ரூல்ஸும் நமக்கு தெரியும் சார், பெனால்ட்டிலேருந்து ஆரம்பித்து எல்லாம் தெரியும் சார், நீங்கள் அதெல்லாம் பர்ஃபெக்டாக ஆடுவோம் சார்னு. அப்படியா, பரவாயில்லையே, நம்ம ஊரில் நம்ம ஸ்கூலில் எப்படி ஒரு பையனா சரின்னு பேரை போட்டாங்கண்ணே. நமக்கு ஒரு அதிர்ஷ்டம் பாருங்கண்ணே.
நாங்கள் உட்காந்துருக்குறோம் 11 பேரோ நினைக்கிறேன், நிற்க உட்காந்துருக்கோம். அந்த பக்கத்து ஒரு டீம் வரவே இல்லைண்ணே, பாய்காட் பண்ணிட்டானுங்க. இப்போ நாங்கள் வின்னர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கண்ணே. அங்கேருந்து போய் நின்னேன். என்னடா அப்படின்னாரு. சர்டிஃபிகேட் சார் ஜெயிச்சதுக்குன்னு. நீ ஹாக்கியில் கலந்துக்கிட்டே? ஆமாம் சார், வின்னர் போட்டு கொடுங்க சார்னு. வின்னர் போட்டு கொடுத்தாரு. கேமே தெரியாமல் விளையாடாமல் பரிசு கிடைக்கும். இதோட ஒரு ஜோக்கு இருக்குண்ணே. ஏகப்பட்ட வேலை பொண்ணு போட்டிருக்கேன் அண்ணா. ஸ்போர்ட்ஸ்மேன் நான், பேசிக்கலாக நான் ஸ்போர்ட்ஸ்மேன். அந்த அந்த ஸ்போர்ட்ஸில் எனக்கு இருக்கிற அந்த ஆர்வம் இருக்குல்லண்ணே, அதை நீங்கள் கண்டே பிடிக்க முடியாது. ஒரு தடவை ஃபுட்பால் மேட்ச்சில் பேர் கொடுத்துட்டேண்ணே. நானும் அந்த மேட்ச்சு முடிகிற வரைக்கும் ஓடுறேன்னே. ஆனால் அந்த பாலை என்னால் தொடவே முடியலண்ணே. ஆனால் எனக்கு நல்ல பேர் கிடச்சிதுண்ணே. எப்படி கோவாலு இப்போ நல்லா விளையாடுறான்ப்பா, ஓடிக்கிட்டே இருக்கான்ப்பா, நிற்கவே இல்லைப்பான்னு எல்லாம் பாராட்டினாங்கண்ணே. நான் பாலை துரத்திக்கிட்டு இருந்தேன்றது யாருக்கும் தெரியல. நான் ஓடினேன்னு வரைக்கும் தான் எல்லோரும் பார்த்தாங்க. நான் இந்த பக்கத்தில் அந்த பக்கம் ஓடுறேன். அந்த ஒருத்தரையாவது அந்த பாலை உதச்சிடணுன்னு பார்த்தேன். தவறில் கூட என் காதில் மாட்டலண்ணே. சரி, இது போகட்டும், நமக்கு இதில் அவ்வளோதான் அனுபவம் அப்படின்னு விட்டுட்டேண்ணே. அப்புறம் வேறு ஏதாவது அனுபவம் இருக்கா? அது என்ன கேட்குறீங்க, சொல்லிக்கிட்டே இருக்கலண்ணே. ஒரு டென்னிஸ் மேட்ச்சுண்ணே. அது கிண்டியில் அண்ணா யூனிவர்சிட்டியில் நடக்குதுண்ணே. டோர்னமெண்ட்டுண்ணே. பெரிய பெரிய டீம்லாம் விளையாடுறாங்கண்ணே. இது கொஞ்சம் நான் பெரியவனான பொருள் நடந்தது சமாச்சாரண்ணே, காமெடிண்ணே. கம்பெனியில் கேட்டாங்கண்ணே, யாருக்காவது டென்னிஸ் ஆட தெரியுமான்னு. எனக்கு தெரியும்னு சொன்னேண்ணே. நல்லா ஆடுவீங்களான்னு கேட்டாங்க. சூப்பராக ஆடுவோம் சார்ண்ணே. ரூல்ஸ் எல்லாம் தெரியுமான்னாங்க. என்ன சார் ரூல்ஸ் தெரியாமலா சார் ஒருத்தர் ஒரு போட்டியில் கலந்துக்குவாங்க அப்படின்னேன். அந்த டோர்னமெண்ட்டில் போயின்னேன். நான் அந்த சர்வீஸ் போடுறதுக்கு அந்த பாலை எடுத்து அப்படியே தூக்கி போட்டு அந்த ராக்கெட்டில் அடிக்க, இந்த டிவியில் பார்த்து பழக்கண்ணே எனக்கு. டிவியில் அவங்க தூக்கி போட்டு அருமையாக அடிக்கிறாங்களா, இதை பார்த்து பழக்கம். அதே மாதிரி தானே அடிக்கணும், அடித்து போடலான்னு சொல்லிட்டு பாலை தூக்கி போட்டு பேட்டை கரெக்டாக கொண்டு போகிறேன். பேட்டுக்கும் பாலுக்கும் சம்மந்தமே வரலண்ணே. அம்பையர் சிரிச்சிட்டாருண்ணே, ரெஃபரி. ரெண்டாவது தடவையும் வரலண்ணே. அவருக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னாரு. மூணாவது தடவையும் வரல, நாலாவது தடவையும் வரல. அப்படி கூட வந்தார் பார்த்தீங்களா, அவர் நான் இங்கே விளைவிக்கிறேன் சார் அப்படின்ட்டார். அப்புறம் கம்பெனியில் ஊந்துச்சாங்கண்ணே. அப்புறம் இதெல்லாம் ஏன் பண்ணுற கோபால் அண்ணே? சும்மா ஒரு டைம் பாஸ் தானே, அசிங்கம் இல்லை. என்னென்ன அசிங்கம் கிடக்கு இதில்? என்ன அசிங்கம் இருக்குது? நம்ம எப்போ டென்னிஸ் ஆட போகிறோம், நம்ம எப்போ ஃபுட்பால் ஆட போகிறோம். இன்னொரு கேம் கூட ஆடினேண்ணே. நீ எதையும் விட மாட்டியா? வாலிபால்ண்ணே. நான் போய் 2 அடி அடித்தேண்ணே. பழக்கம் இல்லாமல் அடித்தா இந்த கை ஒரு பக்கம் முறுக்கிக்குது, அந்த கால் ஒரு பக்கம் முறுக்கிக்குது. அப்படி ஒரு சிரமண்ணே. அதுக்கப்புறம் ஒரு தடவை 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் ஒன்றுண்ணே. எல்லாம் ஓடி முடிச்சே போட்டாங்கண்ணே. அப்போ தான் நான் பாதி தூரமே போயிருக்கேன். ஆனாலும் விடாப்படியாக போய் சேர்ந்துட்டேண்ணே. அப்போ இது வரைக்கும் நீ விளையாடி எதுலேயுமே ஜெயித்த மாதிரி இல்லை, அப்படி தானே? ஒரே ஒரு பெருமை இருக்குண்ணே, ஒரு தடவை ஷார்ட் புட்டு போட்டேண்ணே. எல்லாம் கை தட்டினாங்க, நல்லா போட்டேன்னு. ஆனால் பரிசு கிடைக்கல, நல்லா போட்டேன்னு சொன்னாங்க. அதாவதுண்ணே, விளையாட்டில் ஆர்வம் இருக்குண்ணே, நேரம் இல்லைண்ணா ஒதுக்க. அப்படி என்ன பிஸியாக இருக்கியா நீ? என்னத்தை சொல்கிறதுண்ணே, மைண்டு ஒரு நேரம் ஒன்று யோசிக்குது, அடுத்த நிமிஷம் வேறு ஒன்று யோசிக்குது. அது தொடர்ந்து பண்ணணுன்னு ஒரு வேலையை. வேறு ஏதாவது உனக்கு அனுபவம் தான் சொல்லு அண்ணா. அதை அடுத்த இதில் சொல்கிறேன். ஒரே இதில் சொன்னால் உங்களுக்கு போர் அடிக்கும். ஒரு 5 நிமிஷம் கேப் கொடுங்க, திருப்பி என்னுடைய இன்னொரு அனுபவத்தை சொல்கிறேண்ணே. போயிட்டு வா.